ஹாய் மக்களே வணக்கம். இப்போ வந்து நாங்கள் அன்றாபுரத்துலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போய் கொண்டிருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சாப்பாடு டைம் ஆயிருச்சு. அப்போ சாப்பாட்டு சிங்கள கடை வழியை சாப்பிட்டு நல்லா தானே இருக்கும். அப்போ சாப்பிட்டு நாங்கள் போகலாம்னு சொல்லி வரைக்குள்ள இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹோட்டல் ஒரு விசித்திரமான முறையில் ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் அந்த ரவுண்டை சுற்றி தண்ணி நீர்நிலை இருக்கு. அப்படியே பெரிய ஒரு பிளேஸ் தான். அந்த பாருங்க வளைவா போகுது. அப்படியே ஒரு குளம் மாதிரி அப்படியே இயற்கையாக செயற்கையாக செய்து வச்சிருக்கணும். ஆனா இங்க இயற்கையான குளங்களும் இருக்கு, செயற்கையா தான் இது செய்து வச்சிருக்கோம். உண்மையா நல்ல அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. இப்படி சுத்தி உங்களை ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாருங்க. இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. சரியா? ஹாய் மக்கள், இப்போ நான் முழுமையான வீடியோ காட்டுறேன் பாருங்க. இந்த ஹோட்டல்ல வந்து இப்போ நீர்நிலை, அதாவது வந்து இயற்கையா செய்த ஒரு செயற்கையான முறையில் செய்த ஒரு நீர்நிலை தான் காட்டுறேன். ஃபுல் வீடியோ காட்டுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. சங்கத்தமிழ் யூடியூபோட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் தான் உங்களுடைய ஆர் பிரசாந்த், யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்திலேருந்து இந்த வீடியோ நான் பதிவு பண்ணி கொண்டிருக்கேன். யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்திலேருந்து இந்த வீடியோ பதிவு பண்ணி கொண்டிருக்கேன். லைக் பண்ணுங்க. இந்த உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா தான் என் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். ஹெல்ப் கொண்டு பண்ணுங்க. சரியா? நான் ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க. இந்த குளத்தோடு சேர்ந்து இந்த மரங்கள் எல்லாம் இயற்கையாக வச்சு செயற்கையாக வச்சுட்டு நல்லா இருக்கு. அங்கே பாருங்க வீடுகள்ல நாம் வந்து அது வீடு இல்லை, வீடு மாதிரி ஒரு ரூம்ஸ் அங்கால வந்து இயற்கையாக தண்ணி போகிற மாதிரி எல்லாம் வச்சு கிடக்கு காட்டுறோம் பாருங்க. இதில் ஒரு ஜிப்சி ஒன்று இது ஜிப்சியை காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. எக்ஸ்ட்ரா வீல் பின்னுக்கு போட்டி கிடக்கு. அந்த கில்லியில விஜய் கொண்டு வர மாதிரி ஒரு ஜிப்சி தான், நல்லா தான் இருக்குது. இந்த ஜிப்சியை காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. உள்ளுக்க காட்டில வெளியில தான் அந்த வீடியோ காட்டுறோம் பாருங்க. நல்லா இருக்கு, நல்ல ஜிப்சி. வீடியோவுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கார் ஒன்று இது பழைய மாடல், ஒரு இடப்பட்ட கார் தான். இப்படியே போகிறேன் பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. என்ன நூல் நூலா தொங்குது என்னது. இங்காலய முறை இடங்கள் கிடக்கு, நல்லா தான் இருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகளுக்கு ஊஞ்சல் இருக்கு, ஃபோட்டோ ஷூட்டுகள் செய்யலாம். அப்படியே வந்த வழியும் காட்டுறேன் பாருங்க. இதான் வந்த வழியை தான் ஹோட்டல் முகப்பு என்ட்ரன்ஸ். இங்கால அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்க. இங்காலயம் வந்து வர்ற சுற்றுலா விடுதியோடு சேர்ந்து இந்த சிவரவே இருந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஆர்டிஸ்ட் சித்திரங்களை எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறோம். என்ன சிவர்ல முகங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கோம். ஆனால் வடிவத்தான் எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம். சனந்தான் இல்லை, வெறும் போய் கிடக்கு. ஆனால் நல்லா இருக்கு, நல்ல சித்திரங்கள் எல்லாம் கறி அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்ல குளிர்மையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்க இடம் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாபுரத்துல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போய்க்குள்ள இடையில உள்ள ஒரு பிரதேசத்துல இந்த இதை நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். நல்ல சும்மா பச்சை பசலட்டு மரங்கள் வச்சு இயற்கையாக அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட் ஒன்று இருக்குது, அந்த சுற்றுலாத்துறைகளுக்கு மேம்படுத்துகிற மாதிரி வச்சிருக்கணும். இங்கே ஒரு பழைய ஜன்னல் உடைஞ்சி வச்சிருக்கு. இந்த வருங்க அந்த வெள்ளக்காரர் போட்டு ஆடுவினம் நல்லா இருக்கு. நான் என்ன பாவனை இல்லாமல் இருக்கிறதுல அறந்து விழுந்தாலும் தெரியாது. நல்லா இருக்கு, பார்க்கறது நல்ல குளிர்மையா இருக்கு. ஆட்டித்தான் பார்க்குறேன் பாருங்க. வேறு இருக்கையில் அது இரண்டு அப்புறம் விழுந்தா சிக்கல ரஜினியின் முகம் ஒன்று இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினியின் படம் பாருங்க. சிங்கள ஏரியாவில் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. என்ன இங்கால அப்படியே ஃபுல்லா காட்டுறோம் பாருங்க. முழுக்க மரங்கள் இயற்கை வளத்தோட வச்சிருக்கணும். நீர்நிலை நல்ல பச்சை பசலட்டு அந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ள ஃபுல்லா காட்டுறோம் பாருங்க. இறங்கி காட்டுறேன் முதல்ல இருக்கிறபடியா. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். நல்லா இருக்கு, இயற்கை செயற்கையா செய்திருக்கு. ஆனா இயற்கையை வளர்த்துருக்கு. மரங்கள் அதுகள் வச்சிருக்கு, குடியாண்டு வைக்காம மரங்களை வச்சிருக்கு. நல்லா இருக்கு பாருங்க, சுத்தி காட்டுறேன். இதான் அந்த ரூம்ஸ். இது வந்து ஹோட்டல் வந்த வழியை காட்டுற மாதிரி இருக்கும். மேலே இல்லை குலசுமா வேறு லெவலில் குளிர்மை அந்த மாதிரி கிடக்குது. இந்த ஹோட்டல் ரூம்ஸ் ஒரு வித்தியாச முறையில் கட்டியிருக்கிறோம். தங்கும் விடுதி. சரியா? இந்த பாருங்க நீர்நிலையோட நான் அப்படி இந்த ரூமையும் காட்டி கொண்டு போகிறேன்னு பாருங்க. எப்படி நல்லா இருக்கு, சும்மா பார்க்க ஜாலியாக இருக்குண்ணே. ஐஸ் மாதிரி குளிருதுண்ணே கால் வச்சு. அந்த ஒரு ரூம்ஸ் வந்து அழகாக கட்டியிருக்கணும். ஆனால் என்ன ஆட்கள் குறைவு, சுற்றுலாவுக்கு வர்ற குறைவு. விடுதிகள் நல்லா தான் கட்டியிருக்கணும். ஒரு என்ன சொல்றது, மக்கள் வர்றது குறைவா வர்ற நேரத்திலேயே அழகா வச்சிருக்கணும். இன்னும் வந்தா வேறு லெவலில் செய்து வச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ஆட்கள் தான் வர்றது குறைவா இருக்கு. இதை பார்க்குற நீங்க தொடர்ந்து வந்து இங்க வர்ற ஆட்கள் வரலாம். இது வந்து இங்க பாருங்க, ஒரு குளம் ஒன்று இருக்குன்னு. குளமா செயற்கையா செய்திருக்கிறாங்க, ஒரு குளம் மாதிரி. நல்லா இருக்கு. இந்த ரூம்ஸ் இங்கால மேசியல் கதிரையெல்லாம் விழுந்து கிடக்குது. நல்லா இருக்கு. முதல்ல ரெண்டாலும் பையன்தான், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, சட்டப்படி இருக்கு.
இந்த என்ன இது சிவலிங்கம் மாதிரி ஒன்று செய்தாட தண்ணி தண்ணி ஏன்னா நல்லா ரசிச்சு செய்திருக்கிறாங்களே என்ன கொஞ்சம் வருமானம் குறைவு அதான் பிரச்சனை ஒரு ஆனால் சாப்பாட்டு ஹோட்டலோட சேர்ந்து ரூம் இயற்கையாக நீட்டாக செய்திருக்கிறாங்க நாங்கள் சாப்பாடு இனித்தான் ஆர்டர் கொடுத்து சாப்பிட போகிறோம் அதுவும் நல்ல இந்த மாதிரி என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்க நல்ல நல்ல அழகாக இருக்குது இந்த குளம் உண்மையிலே சூப்பராக இருக்குது சங்கத்தமிழ் யூடியூப் கூட இந்த வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் பெல் பட்டனை பார்த்துங்க நல்லா உண்மையிலேயே அழகாக தான் இருக்குது நல்லா இருக்கு பச்சை பசலண்டு இயற்கையான முறையில் சட்டப்படி செய்திருக்கிறாங்க அன்றாவரம் மாவட்டத்தில் கிடக்குது இந்த இது இப்போ சிங்கள மக்கள் கூடுதலாக வாழின தெரியுது ஒரு காலத்தில் தமிழாக்கள் கூட வாழ்ந்த பிரதேசம் எப்படியே உங்களை காட்டி கொண்டு போகிறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை பார்த்துங்க நான் தான் உங்களுடைய ஆர் பிரசாந்த் யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்துலேருந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க நல்ல இதென்ன இது மீன் தொட்டி வந்த வழியை பாருங்கோ உங்களுக்கு அநேகமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன் நல்லா இருக்கேன் இந்த பாருங்க சூப்பர் ஸ்டாருடைய முகத்தை அப்படியே போட்டிங் அடி வந்த வழியால் போகிறோம் சரியோ